இப்படி நினைக்கிறப்போ இங்கே பார்த்தீங்களா இங்கே ஒரு பிம்பிள், இங்கே ஒரு தேண்டி பார்த்துட்டோம் பார்த்தீங்களா. எனக்குன்னே வருவீங்களாடா. வந்து பார்த்தீங்கன்னா போத்தமேடு வியூ பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். கை வைக்க வேண்டாம். ஹாய் ஹாய். அட்வென்ச்சர் பார்க்குக்கு போகிற வழி ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது. அதுவே கம்பேர் அட்வென்ச்சரா சொல்றாங்க. இந்தியாஸ் லாங்கஸ்ட் ஜிப்லைன். ஆமா, இந்தியாஸ் லாங்கஸ்ட் ரோலர் கோஸ்டர் ஜிப்லைன். கைஸ் நடுவில் வந்து மாட்டிக்கிட்டோம், ஏன்னு தெரியல என்னாச்சுன்ட்டு. அங்கேருந்து வந்து நம்ம காப்பாற்றிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அங்கேருந்து ஆள் வந்துட்டு இருக்காங்க. இப்படிலாம் யாருக்கா ஜிப்லைன் நடந்திருக்கா நடுவில் நின்றுட்டு. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 2 இன் மூணார். நம்ம எங்கெங்கெல்லாம் போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போத்தமேடு வியூ பாயிண்ட். அதாவது இந்த மாதிரி நின்று பார்க்குறப்போ எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியுமாமா. ஸோ ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி கிடையாது, அங்கேருந்து பார்க்குறப்போ வியூ இதோட அழகாகவே தெரியுமாமா. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவர், என்ன ரிவர்? ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் போய் பார்த்துட்டு அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜிப்லைன் ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது. ஜிப்லைன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்வைன்னு போகிற ஜிப்லைன் கிடையாது. அந்த ஜிப்லைனே வந்து பார்த்திங்கன்னா நெளிஞ்சு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து அங்கே ட்ரோன் ஷாட் இருக்கான், எக்ஸ்ட்ரா 200 ஏதோ சொன்னாங்க. ஸோ நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணி காட்டுறேன். அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தென் அதுக்கப்புறமா அட்வென்ச்சர் பார்க்குன்னு சொல்லி ஒன்று இருக்கான். ஸோ அந்த அட்வென்ச்சர் பார்க் போயிட்டு நம்ம அட்வென்ச்சர் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கான vlog ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப், கமெண்ட் இதெல்லாமே பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன இடத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கிளம்பிடலாம். அது என்ன ஒன்றா, சரி வீட்டில் சும்மா இருக்கப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சி நல்லா பளபளன்னு இருக்கும். சரி இந்த மாதிரி வந்து ஒரு vlog எடுப்போம் போடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிம்பிள், இங்கே ஒரு தேண்டி பார்த்துட்டோம் பார்த்தீங்களா. எனக்குன்னே வருவீங்களாடா. ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? ஏன்டா? இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள் வந்துகிட்டே இருக்கும். அது எப்படின்னா சில பேர் சும்மா ஹமாம் சோப்பெல்லாம் போடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது இதெல்லாம் பண்ணுவோம். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் ஓகே, பார்த்துக்கலாம். பட் இந்த பிம்பிள் முஞ்சியோட பார்த்தாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா போத்தமேடு வியூ பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். யூடியூப்பில் போடுவேன், எல்லோரும் பஸ் சிரிப்பாங்க. ஸோ இதுதான் அந்த வியூ, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓ சாரி ஃப்ரெண்ட்ஸ், வியூ பாயிண்ட் இது இல்லையா? வியூ பாயிண்ட்டு கொஞ்சம் அப்படி போகணும். ஆனால் இதான் வியூ பாயிண்ட் நினச்சிட்டேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போத்தமேடு வியூ பாயிண்ட் போகிறதுக்கான வழி. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம். அவ்வளோங்க, நாங்கள் போயிட்டே இருக்கோம். ஆக்சுவலி இது என்னோட புது மைக்கு. எங்கள் அப்பா அங்கே வராரு, ஆனால் என்னோட ஆடியோ எல்லாமே கிளியராக இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான், இந்த ரோடு ரொம்ப சூப்பராக இருக்கு, அதெல்லாம் ஓடி போயிட்டு இருக்கேன். அப்படியே ஏறி மலை ஏறி போயிட்டு இருக்கேன். ஓகே, ஆமாம். அப்போ இங்கேருந்து அப்படியே நான் அப்படி விழுந்துட்டேன்னா என்ன ஆகும்? இல்லை, நான் வந்து மேன் வர்சஸ் ஃபயரில் வர மாதிரி அப்படியே பொழைச்சி வந்துடுவேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் மேலே ஆமாம், அங்கே காமிங்களேன் ப்ளீஸ். இங்கே பாருங்களேன், லைட்டாக ஒரே ஒரு வாட்டி வந்துட்டு உயிர் போகும்னு நினைக்கிறேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. எங்கள் அம்மா அங்கே வந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன டாஸ்க்னா, அங்கே ஒரு மரம் தெரியுதுல்ல, அந்த மரத்தை போய் தொட்டுட்டு வரணும். பண்ணிடுவேன்னு நினைக்கிறீங்களா? ட்ரை பண்ணுறேன். அது கை வைக்காம போகணும், அதுதான் மேட்டர். அவனை சொல்லி நிறுத்துக்க. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா? கீழே இறங்க போகிறோம். கீழே இறங்குறது தான் ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும் போல. நாங்கள் கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரத்துலேருந்து வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லி வந்து பார்த்தோன்னு வைங்களேன், இதுதான் கடைசியில் வியூ பாயிண்ட்டுன்ட்டாங்க. இதுக்கு எதுக்கு நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தோன்னு தெரியல. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டு இல்லை பார்த்தா வியூ பாயிண்ட் அங்கேயே முடிஞ்சிச்சு போல். ஸோ இந்த போத்தம்பேட் வியூ பாயிண்ட் வந்தீங்க அப்படின்னா அது வந்து வராதிங்க. ஏன் வரக்கூடாதுன்னா அது ஒன்றுமே இல்லை, இது எங்கே வேணாலும் நிப்பாட்டி பார்த்துக்கலாம் நம்ம. கரெக்டாக வியூ பாயிண்ட்ல இருக்கிறத விட மித்த இடங்களை நிறுத்தி பார்த்தாலும் அழகா இருக்கு. இது தனியா ஒருத்தவங்களோட எஸ்டேட். அங்க பாரு, அப்பா காட்டுறது. அவர் வந்து காவல் பார்த்தீங்களா, இவர் காவலுக்கு போட்டிருக்காங்க. இது உள்ளேயும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் அப்புறம் ரிப்பிள் அட்வென்ச்சர் பார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி ரிப்பிள் வாட்டர் எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் அப்புறம் ரிப்பிள் அட்வென்ச்சர் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு ரிப்பிள் அட்வென்ச்சர் பார்க் வந்து போயிட்டு
அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் போகலாம். ஏன்னா அது தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்குது. ஸோ அந்த அட்வென்ச்சர் பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப் லைனர் மாதிரி இருக்குமா, பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகி போகும் போல். ஸோ நம்ம அதுக்கு போகலாம் ஃபஸ்ட். நெக்ஸ்ட் ஆக்சுவலி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பலாப்பழம் மரமே இருக்குது. பிடிக்கிட்டு போகலாம். ஸோ இன்னும் அதுக்கிட்ட போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ இந்த ரூட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஆக்சுவலி நாங்கள் வந்து கூகுள் மேப்பில் போட்டு வந்தோம். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ரூட் காமிச்சது. அந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி இருக்குது. ஹாய் ஹாய். நீங்கள் வாங்க உட்காருங்க. நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்வென்ச்சர் பார்க் கிட்ட வந்துட்டோம். ஆனால் வர்ற வழி பயங்கரமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து கூகுள் மேப்பில் போட்டு வழி மாறி வந்துட்டோம். அட்வென்ச்சர் பார்க்குக்கு போகிற வழி ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது. அதுவே கம்பேர் அட்வென்ச்சராக சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டோம். எப்படியோ அட்வென்ச்சர்லாம் தாண்டி அட்வென்ச்சர் பார்க்குக்கு. ஸோ இங்கே என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலர் கோஸ்டர், ஜிப் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுத்துக்கும் ஒரு ரேட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த 1300 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து பே பண்ணி நாங்கள் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. ஆமாம், போக போகிறோம். என்னம்மா, எங்கே போக போகிறீங்க? வந்தாச்சு. நான் வர அந்த சேர் இருக்குல்ல, ஆமாம், அந்த சேரில் உட்காந்துட்டு போக போகிறேன். கரெக்ட். அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்போ ஸ்லைடாமா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் போகிற வழி போல். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது லாங்கஸ்ட் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க. இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய அந்த ரோலர் கோஸ்டர் ஜிப்லைன் போல். ஜிப்லைனா நார்மல் ஜிப்லைன் கிடையாது, இது வந்து ரோலர் கோஸ்டர் மாதிரி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்டாகி வந்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்போ ஸ்லைடாமா. ஸோ இதை போய் நம்ம இந்த இடம் வந்து உட்காந்துட்டோம் அப்படின்னா தென் அதை வந்து நமக்கு சல்லுன்னு வந்து அந்த கீழே அவ்வளோ தூரம் போகுது. அப்புறம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்போ ஆப்ஷன் எடுத்திருக்கோம். அந்த 1300 எல்லா ஸ்லைடுக்குமே. இப்போ என்னென்ன போக போகிறோம் ஜிப்லைன், அதுக்கப்புறம் ரோலர் கோஸ்டர் ஜிப்லைன், அதுக்கப்புறமா இந்த ரெயின்போ ஃப்ளோ. ஆமாம், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போக போகிறோம். சேர் ஜிப்லைன் போக போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெயின்போ ரைடுக்கு வந்திருக்கோம். நம்ம அக்கா வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. பாய் சொல்லிட்டு போ. பிடி அவ்வளோதாங்க, சரி நம்ம தான். அவ்வளோதான் கைஸ், நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெயின்போ சைடில் போயிட்டு கீழேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெயின் மாதிரி வச்சு அனுப்பிச்சி விட்றாங்க. நம்ம மேலே அனுப்பிச்சி விட்றாங்க. இந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ். தனியாக வரணும்னா காம்போவாக எடுத்துருக்கோம் 1300 ஃபுல்லாகவே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரோலர் கோஸ்டர் ஜிப்லைனில் போகிறோம். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்கள் முடிஞ்ச ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கவர் பண்ணுறோம். ஆக்சுவலி நம்மளுக்கு ஸ்பைனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஜுரி ஆகிருக்கு ஆல்ரெடி. ஸோ அதனால தான் போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் சரி, ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக முடிவு பண்ணிட்டேன். அவ்வளோவா எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட்டு ரோல் ஓவர் ஜிப்லைன் ஆமாம் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஆக்சுவலி இது நல்லா தான் இருக்குது, ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் பேசுகிறது கேட்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுட்டேஜ் கவர் பண்ண முடியல. அப்புறம் என் மைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலி இது இந்தியாவிலேயே லாங்கஸ்ட் ஜிப்லைன் எவராமா. ஆக்சுவலி இது கிட்டத்தட்ட நம்ம 1 மினிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செம த்ரில்லிங்காக வந்து போயிட்டு இருந்தோம். அங்கே போகிறோம் பார்த்தீங்களா, அது நான் தான். ஸோ அவ்வளோ ஒரு அட்வென்ச்சராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. கண்டிப்பாக மூணார் போனால் அது மஸ்ட் ட்ரெயின் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து போயிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பயந்துட்டே இருந்த அந்த மைக் காணாமல் போயிடுமோன்ட்டு. ஆனால் பட் மைக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அதெல்லாம் ரெக்கார்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. வடிக்கலான்னு கேட்டிங்கன்னா லைட்டாக ஒரு மாதிரி 2 இடத்துல மட்டும் எனக்கு லைட்டாக பெயினாக இருந்தது. மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அட்வென்ச்சராக இருந்தது. ஒர்த்து கைஸ், 1300க்கு செம ஒர்த்து. நானும் இப்போ முடியுமான்னு பார்க்குறேன், முடியவே இல்லை. அது பாட்டுன்ட்டு போயிட்டே இருக்கு. ஆமாம், இந்தியாஸ் லாங்கஸ்ட் ரோலர் கோஸ்டர் ஜிப்லைன். ஏஸ்தட்டிக்கா அப்படிலாம் இல்லை, ஆனால் நல்லா இருந்துச்சு. ஏஸ்தட்டிக்லாம் சொல்கிறாங்க, நமக்கு தெரில. ஓகே கைஸ், இப்போ நான் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோன்னு தெரில. அந்த ரோலர் கோஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட் இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்களேன், செமையாக இருக்குது. தடா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிப்லைன் தான். ஸோ வந்து ரோலர் கோஸ்டர் ஜிப்லைனில் வந்தோம் இல்லைங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஜிப்லைன் நான் காட்டுறேன். ஸோ இதுதான் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஜிப்லைனுக்கான பிளேஸு. ஸோ இதுவுமே வந்து செம்ம லாங்கஸ்ட்டு போல். கீழே இந்த ரிவர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் வந்து மேலே அங்கே ஜிப்லைன் ஏறணும்னா அங்கேருந்து ஸ்பீடாக இங்கே போயிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலி இதுக்கு ஒரு ட்ரோன் ஷாட் இருக்குன்னாங்க. நான் அது முடிஞ்சால் கவர் பண்ண பார்க்குறேன்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து வந்திருக்கோம் ஜிப்லைன் அண்ட் சேர் ஜிப்லைனா இங்கே. ஆக்சுவலி இதில் ஏறிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்லைனில் சங்கிங்க நாங்கள் போய் ஏறணும். அப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சேரில் வந்து பார்த்தீங்கன்னா வருவோம். வரும்போது சேர்ல வருவீங்க, நான் நீங்க வேடிக்கை பார்ப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிப்லைனில் எடுத்திருக்கோம். ட்ரோன்ல இதையும் பிடிச்சிப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோன் எடுத்துகிட்டு போக வேணாங்கிறாங்க, ஆனால் நான் பத்திரமா பிடிச்சிப்பேன்னு சொல்லியிருக்கேன். அட் ஓன் ரிஸ்காம்பா, ஒன்றும் இல்லை பிடிச்சிப்பேன். பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலி நான் ஃபோன் ஓன் ரிஸ்கில் தான் பிடிச்சிருக்கேன், என்ன வேணாலும் ஆகலாம். ஆக்சுவலி காய்ஸ் நான் பேசுனது எதுவும் ரெக்கார்ட் ஆகலை. இது வந்து ஒரு ட்ரோன் ஷாட். யாராவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிப்லைனில் போகிறப்ப நடுவில் இன்பிட்வீனில் ஸ்டக் ஆனால் எப்படி இருக்கும், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காச்சு. அப்படியே போயிட்டே இருந்தேன்னா கரெக்டாக ஒரு மிடில் ஆஃப் த பாயிண்ட் கரெக்டாக இங்கேருந்து கரெக்டாக இந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஃபுட்டேஜ் நான் கவர் பண்ணுறேன் பாருங்கள். வா ட்ரோன் நம்ம கூட பார்த்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போய் இறங்க போகிறோம். இல்லை இங்கேயா கைஸ் நடுவில் வந்து மாட்டிக்கிட்டோம். ஏன்னு தெரியல என்னாச்சுன்ட்டு. வண்டி நினைக்கிறேன், என்னன்னு தெரியல, நடுவில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம். இப்போது அம்போன்ட்டு எப்படி கூப்பிட்டு போக போகிறாங்கன்னு தெரில. அவ்வளோதான், நம்மளை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு அங்கேருந்து ஆள் வந்துட்டு இருக்காங்க. இப்படிலாம் யாருக்காவது ஜிப்லைனில் நடந்திருக்கா? நடுவில் நின்றுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எனக்கு மட்டும் தான் நடக்கும் போல இந்த மாதிரி வித்தியாசமான பிரச்சனை எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம அக்கா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. ஹைக்கா, மேலே மேலே எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. நான் நடுவில் நின்றுட்டேக்கா, வெயிட் பத்திர போல நம்ம வந்து ரெஸ்கியூ. அடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா சேரில் அப்படியே வந்து போக போகிறோம். ஆமாம், அந்த சேர் வந்ததுன்னா சேரில் இப்போ எப்படி வந்தோமோ அதே மாதிரி இங்கேருந்து நம்ம அங்கே போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏறி நம்ம மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்த இடத்துக்கே போயிடுவோம். சரி ஹாய் அக்கா. ஸோ இந்த சேர் ஜிப்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஜம்முன்னு உட்காந்துட்டு நம்ம அம்மா அப்பா கிட்ட போய் சேர போகிறோம் அந்த இடத்துல. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக போகிறோம். அவ்வளோதான், எப்படி வந்தோமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம். இது மோட்டார் மாதிரி இருக்கு. வந்து சேர்ந்துட்டோம் ஒரு வழியாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஆக்டிவிட்டீஸும் முடிச்சுட்டு ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸ் பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் தான். அதான் ரிப்பிள் ஆக்டிவிட்டீஸ், அந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரிப்பிள் ஸோ பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது இந்த வாட்டர் ஃபால்ஸு. கண்டிப்பாக இது வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. ஒன் டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து இதுலேயே போயிடும். இந்த ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் ரிப்பிள் அட்வென்ச்சர் பார்க்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் வந்து ஒதுக்கிட்டு ஸோ மூணார் வந்தீங்கன்னா பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக அப்படியே இங்கே போய் அங்கே போயிட்டு அந்த இடத்துல இருந்து நான் ஹாய் சொல்ல போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த விட்டு போக மனசே இல்லை. பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் தான் ஆக வேண்டிய சூழ்நிலை. அவ்வளோதான், நம்ம வந்து ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணி வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கான டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஓவர். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ மூணார் பார்ட் டே 3 vlog வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நாளைக்கு இல்லாமல் நாளானைக்கு அந்த வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலில் வந்துடும். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.